ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சூர்யாவல் சேனல். இன்றைக்கி நாம் தேனினுடைய மருத்துவ குணங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். எத்தனை பேருக்கு தெரியும் தேனினுடைய மகிமையை பற்றி? இலக்கியத்தில் இனிமைக்கு ஓமையாக நிற்பது தேன். தித்திக்கும் தேன், திகட்டாத இனிப்பு. இது மட்டுமா? நோய் தீர்க்கும் திறனும் கொண்டது இது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே காடுகளிலும் மலைகளிலும் வாழும் ஆதிவாசிகள் தேனையும் பல விதங்களில் பயன்படுத்தி வருகின்றனர். இரவில் சூடான பாலில் சிறிது தேன் கலந்து பருகினால் இனிமையான உறக்கம் வரும். தேன் உண்டால் கண்ணெரிச்சல், வாய்ப்புண் ஆகியவை நீங்கும். நாள்தோறும் தேன் உண்டு வந்தால் உடல் வளர்ச்சியும் ஞாபக சக்தியும் அதிகரிக்கும். தேன் தீப்புண்ணை ஆற்றும், குடல் பூச்சிகளை நீக்கும். எலும்புருக்கி நோயை குணமாக்க தேன் மிகவும் நல்லது. சாதாரண வயிற்றுப்போக்கு, வாந்தி ஆகியவற்றுக்கு தேன் மருந்தாகும். இஞ்சி சாற்றுடன் சம அளவு தேன் கலந்து அருந்தினால் சளி நீங்கும். வயிற்றுப்புண் நீங்க தேன், தயிர், தேங்காய்ப்பால் மூன்றையும் கலந்து காலையிலும் மாலையிலும் ஒரு அவுன்ஸ் சாப்பிட்டு வந்தால் குணம் கிடைக்கும். தேன் உண்டால் வாதம், பித்தம், கபம் சமநிலையில் இருக்கும். உடல் சோர்வு, இரத்த குறைவு இவற்றுக்கு தேன் மிகவும் நல்லது. தேனுடன் தக்காளி பழச்சாறு கலந்து அருந்தினால் வயிற்று உப்பிசம், அஜீரணம், மந்தம் நீங்கி பசி உண்டாகும். தொண்டை புண், நாக்கில் புண், தொண்டைக்காமல் இவற்றுக்கு தேன் உண்டால் குணம் கிடைக்கும். நாவிற்கு இனிமை தந்து உடலுக்கு ஆரோக்கியம் தந்து மனிதனுக்கு உறுதுணையாய் விளங்கும் தேன் இயற்கை தந்த செல்வம் அல்லவா? நோயை நீக்கும் தேனில் சூரணத்தை குழைத்து உண்ணச் சொல்லும் சித்த மருத்துவத்தின் நோக்கம் புரிகிறதல்லவா? மருந்தின் கசப்பை குறைக்க மட்டுமல்ல, நோயை போக்கவும் பயன்படும் தேனை அருந்தி வந்தால் ஆரோக்கியம் நமக்கல்லவா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.